வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தேமுதிக கட்சிக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்த ஒரு முக்கிய தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது முக்கியமாக விளங்கக்கூடிய விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்ட விஜயபிரபாகரன் தேமுதிக மற்றும் அதிமுக கூட்டணியில் சார்பில் விஜயபிரபாகரன் நட்சத்திர வேட்பாளராக அங்கு திகழ்ந்தார். அதன் பிறகு பாஜக கூட்டணியில் அமைத்து ராதிகா சரத்குமார் அவர்களும் போட்டியிருந்தார்கள். மேலும் திமுக காங்கிரசுடனான கூட்டணியில் மாணிக்கம் தாகூர் என்ற முக்கிய புள்ளி போட்டியிருந்தார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் முக்கிய புள்ளியும் போட்டியிருந்த நிலைமையில் தற்பொழுது அங்கு 4 முனை போட்டி நிலவியது. விருதுநகரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் வாக்கு எண்ணிக்கை என்று எதிர்பார்ப்பை பொதுமக்களும் தேமுதிகவின் வேட்பாளர்களும் அனைவரும் எதிர்பார்ப்பை அதிகமாக உச்சத்தில் இருந்தனர். காரணம், அங்கு புதியதாக களமிறங்கப்பட்ட தேமுதிகவின் நட்சத்திர வேட்பாளராக இருக்கக்கூடிய விஜயபிரபாகரன் முதலில் தேர்தலை சந்திக்கிறார். அது மட்டுமில்லாமல் தம்முடைய அதாவது அப்பா விஜயகாந்த் அவர்களின் நற்குணங்கள் அப்படியே அவருடைய மகன் விஜயபிரபாகரன் அவர்களுக்கும் இருக்கிறது. வீடு வீடாக சென்று அனைத்து இடங்களிலும் வாக்குகளையும் சேகரித்து பொதுமக்களிடையே அவர்களுடைய மனதில் இடமும் பிடித்தார். ஏனென்றால் பிரச்சாரத்திலும் பரப்புரைகளிலும் மிக தீவிரமாக சிறப்பான ஒரு கருத்துக்களை மக்களுக்கான குரலாக நின்று பலவிதமான விஷயங்களை மக்களிடம் சொல்லி மக்களிடத்தில் இடம் பிடித்திருந்தார் தேமுதிகவின் வேட்பாளராக இருக்கக்கூடிய விஜயபிரபாகரன். இவ்வளவும் செய்த விஜயபிரபாகரன் அவர்கள் வெற்றியை அவருக்கு கிடைத்துவிடும் என்று ஆறுதலையும் ஒரு முக்கியமான நம்பிக்கை உறுதியும் அங்கு இருக்கக்கூடிய விருதுநகர் மக்கள் அளித்திருந்தார்கள் என்றே கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது விருதுநகரில் நடந்த குளறுபடி என்பது அப்பட்டமாக தெரிய வந்திருக்கிறது என்றே கூறுகிறார்கள். அப்படி என்னவென்று பார்க்கும் பொழுது தற்பொழுது 8 முதல் 8:30 மணிக்குள் தற்பொழுது தபால் வாக்குகள் அனைத்து விதமான தொகுதிகளிலும் சுமார் 38 தொகுதிகளிலும் எண்ணப்பட்டிருந்தது. ஆனால் விருதுநகரை பொறுத்த வரைக்கும் தபால் வாக்குகள் 2 மணிக்கு மேல் எண்ணப்பட்டிருக்கிறது. அதாவது மதியம் 2 மணிக்கு மேல் எண்ணப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இதில் குளறுபடிகள் இருக்கிறது என்று பிரேமலதா அவர்களும் அன்று செய்தியாளர்களை சந்திப்பில் கூறியிருந்தார். மேலும் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது அவர் 4300 வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டார் என்றால் இது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று அங்கு இருக்கக்கூடிய விருதுநகர் மக்களும் தொண்டர்களும் முற்றுகையும் இட்டார்கள், போராட்டம் நடத்தினார்கள். ஆனால் தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தற்பொழுது கூறிவிட்டிருந்தார்கள் அங்கு இருக்கக்கூடிய திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய மாணிக்க தாகூரின் ஆதரவாளர்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் குளறுபடிகள் நடந்திருப்பது அப்பட்டமாக தெரிந்திருக்க வண்ணத்தில் தற்பொழுது குற்றச்சாட்டுகளையும் மேலும் பலவிதமான பதிவுகளையும் தேர்தல் ஆணையத்திடம் பதிவிட்டிருந்தார்கள். நம்மளுடைய தேர்தல் ஆணையத்தின் முக்கியமாக இருக்கக்கூடிய விஜயபிரபாகரன் அவர்களுடைய மனு, அதில் அவர்கள் என்ன ஒரு முக்கியத்துவமான கருத்தை குறிப்பிட்டு அதை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற ஒரு உறுதியில் தேமுதிகவின் வேட்பாளர்களும் தேமுதிகவின் புள்ளிகளும் விருதுநகர் மக்களுக்கும் சொல்லியிருப்பதன் காரணமாக மீண்டும் இந்த ஒரு தேர்தல் ஆணையத்தை நாடி விஜயபிரபாகரன் அவர்கள் மறுவாக்கு எண்ணிக்கைக்கு செல்வதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் அங்கு நடந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் தற்பொழுது உண்மைகள் ஒன்றொன்றாக வெளிவந்து கொண்டிருக்கும் சூழல்ல தற்பொழுது அங்கு மீண்டும் மறுவாக்கு நடத்தினால் விஜயபிரபாகரன் அவர்களை வெற்றி பெறுவார்கள். பொதுமக்கள் அனைவரும் தேமுதிக கட்சிக்கு அதாவது விஜயபிரபாகரன் அவர்களுக்கு வாக்குகளை செலுத்தியிருப்பதன் காரணமாக எப்படி மாணிக்கம் தாகூர் வெற்றி பெற்றார்கள் என்ற சந்தேகங்களும் நிறைய எழுந்திருக்கிறதாம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதனை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி நீங்கள் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை எங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.